சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். ஃபேன் பாய் தெரியும், வெறி பிடிச்ச ஒரு அஜித் ஃபேனா இதுல பண்ணிருக்காரு சார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஆதிக்க இங்க டயலாக்லயே படத்து பேரெல்லாம் கொண்டு வச்சிருக்காருன்னா அப்புறம் எந்த அளவுக்கு ஒரு முத்துன ரசிகரா இருப்பாருன்னு தெரிய வேணாமா? ஓப்பனிங்லேயே சொல்றாரு, வரலாறு படிச்ச நீ வந்து பெரிய வில்லனாமே அப்படின்னு. அவர் படத்தினுடைய வசனமே காதலிக்கு காதல் நெட்டு எழுதுவான். அந்த மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டா எழுதுவானுங்க. அந்த மாதிரி ஒரு வெறி பிடித்த ஒரு ரசிகரால தான் இந்த மாதிரி படப்பேரெல்லாம் டயலாக்ல கொண்டு வைக்க முடியும். எஸ்.ஜே. சூர்யா எங்க சார், என்ன நடக்க போகுது? அவருதான் மிகப்பெரிய வில்லனா இல்ல 2க்கு உண்டான லீடா இல்ல 2 பேருக்கு? இல்ல, அதுல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இது வச்சிருக்காங்க. ஒரு சஸ்பென்ஸ் உள்ள இருக்கு படத்துல. ஸ்கிரிப்ட் வைஸ்லயும் சரி, ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட் வைஸ்லயும் சரி. பொறுத்த வரைக்கும் டோட்டலா சோல்ட் அவுட் 3 நாள். இந்த தீபாவளி பொங்கலுக்கு இந்த ட்ரெயின் டிக்கெட் ஓபன் பண்ணாங்க. அந்த மாதிரி 8 மணின்னு சொன்னவனே 9 மணிக்கு திரும்பி பாக்குறப்ப எல்லாமே புக் ஆகி போச்சு. சர்வர் டவுன் ஆகி போச்சு. 500 கோடி ரூபாங்கிறது வந்து நார்மலா அந்த சீரோடைய இது ஃபுல் பண்ணிடும். கண்டென்ட் வைஸ் கொஞ்சம் படம் கொஞ்சம் டாக் ஆயிடுச்சு. கண்டிப்பாக 1000 கோடிங்கிறது ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டான சம்மர் சீசன், லீவ் சீசன். முக்கிய நிலை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சபேர் சார் அணிஞ்சிருக்காங்க. வழக்கம் போல சினிமா அப்டேட்ஸ் தான். வணக்கம் சார். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ குட் பேட் அக்லி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன நடக்குது சார் அங்க? அந்த ப்ரீ புக்கிங்லும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது? ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. அது வந்து எப்படின்னா ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு கதையை குழப்பி விட்டுருக்காரு. கெஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு. டைம் டிராவலரா இல்லை வந்துட்டு பழைய படங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு லீட் எடுத்து இந்த படத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான சீன்ஸ் வச்சிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனிங்லேயே சொல்றாரு, வரலாறு படிச்ச நீ வந்து பெரிய வில்லனாமே அப்படின்னு. அவர் படத்தினுடைய வசனமே இதெல்லாம் என்னன்னா, இந்த காதலிக்கு காதல் நெட்டு எழுதுவான். ஓகே, ஏதாவது அதனுடைய பேரை வச்சு அந்த மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டா எழுதுவானுங்க. அந்த மாதிரி ஒரு வெறி பிடித்த ஒரு ரசிகரால தான் இந்த மாதிரி படப்பேரெல்லாம் டைலாக்ல கொண்டு வைக்க முடியும். அதை வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஒரு ட்ரெய்லர் பார்க்குறப்ப ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இப்படி பட்டாசை கொளுத்திட்டா படப்படப்படம் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பரபரப்பாக இருக்குது. விஷுவலாக சில மேஜிக்ஸ் இருக்குது. அதாவது அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்தா அமர்கலம் அஜித் வந்துட்டு போகிறாரு, மங்காத்தா அஜித் வந்துட்டு போகிறாரு, தீனா அஜித் வந்துட்டு போகிறாரு. அப்படி நிறைய அஜித்துகளை வந்து காட்டுறாரு. அது டிஹெச்சிங் பண்ணியிருக்காங்க. டிஹெச்சிங்லாம் கிடையாது, எல்லாமே அப்படி இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அது ஒரு புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்போ ஏற்கனவே இப்போ சமீப காலமாக அந்த ரீரிலீஸ் படங்களுடைய கலாச்சாரம் போயிட்டு இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் ஒரே படத்தை கொண்டு வச்சிருக்காரு. ஓகே, மங்காத்தா ரிலீஸ் பண்ணாதீங்க, அமர்கலம் ரிலீஸ் பண்ணாங்க. இருக்கிறதே அமர்கலம் அஜித் தான் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பார். ஏன்னா அப்பதான் அவங்க காதல் மலர்ந்த நேரம், ரொம்ப பீக்ல இருக்காரு, உச்சத்துல இருந்த நேரம் அது. அந்த இடத்துல அந்த காலகட்டங்களில் அமர்கலத்துல ரொம்ப அழகா இருப்பார் அஜித். எப்பயுமே அழகா தான் இருப்பாரு. அமர்கலத்துல கொஞ்சம் கூடுதல் அழகா இருப்பாரு. அந்த அஜித் இதுல கொண்டு வந்திருக்காங்க. மங்காத்தா அஜித், அமர்கலம் அஜித். கதைன்னு பாக்குறப்ப நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. ஒரு அப்பா பையன், அப்பா ஒரு டான், பையனுக்கு ஒரு சிக்கல், திருப்பி அப்பா வந்து துப்பாக்கி எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கதை போகுது. ஆப்போசிட் கேங் வந்து அர்ஜுன் தாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க. த்ரிஷா பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் மங்காத்தால தள்ளி விட்டதுல இங்கே பஞ்சாயத்து பண்ணிட்டு எங்க அப்பா இவர் தான் தள்ளி விட்டாரு அப்படிங்கிறாங்க. அது பார்த்தா அந்த கட் பண்ண அந்த மங்காத்தால சீன் இருக்கு. அதெல்லாம் நீங்க எடுத்து நிறைய டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கதையா டைம் டிராவலர் கதையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு பெரிய சஸ்பென்ஸ் படத்துல இருக்கு. ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வைஸ் இது வரைக்கும் இல்லாத ஒரு சஸ்பென்ஸ் இந்த படத்துல இருக்கு. ஏன்னா இல்லைன்னா இவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்காது. ஒரு பாட்லையோ இல்லையோ ஒரு கெட்டப் போட்டுட்டு போய் ஏதோ ஒரு விஷயம் பண்றாரோ அப்படிங்கிற விஷயத்துல இருக்காது. இப்போ ஹீரோயின் பழைய விஷயங்கள் பேசுறாங்க, ஹீரோ பேசுறாரு, வில்லன் பேசுறான். அப்படிங்கும் போது இதுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ட்விஸ்டான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கு. கண்டிப்பா அது படத்துல ஒரு பெருசா இருக்கும். மற்றபடி பார்த்தா புதுசா இப்போ சமீப காலமா பழைய பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து இந்த படத்துல ரீரெக்கார்டிங்க்கு பயன்படுத்திருக்காங்க, பிஜிஎம்மா பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது வந்து கஸ்தூரி ராஜா டைரக்ஷன்ல, இளையராஜா மியூசிக். அந்த படம் வந்து அந்த பாட்டுக்காகவே அந்த படம் ஓடின படம். அப்படிங்கும்போது அந்த பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தா அஜித் ரசிகர்களுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் தான் அது. ஓகே சார், இந்த ஆதிக் பத்தி தான் பேசணும். ஏன்னா மார்க் ஆண்டனில அந்த ட்ரெய்லர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி வச்சிருந்தாரு. அதுதான் அந்த படத்துக்கு உண்டான ஒரு நல்ல வரவேற்பும் அந்த வெற்றியும் கூட அப்படின்னு எடுத்துக்கலாம். இது அந்த ரெட்ரோ சாங்ஸோட கலாச்சாரம் தொடர்ந்துகிட்டே இருக்காது, எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு ட்ரெண்ட். பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் போறாரு. அந்த ஒரு மாதிரியான ஒரு கவாய் மாதிரியான ஒரு செட்டப்பு, அந்த மாதிரியான கலர் டோன் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு ஒரு சீசன் இருக்கு. பிசி ஸ்ரீராம் அந்த பீக்கில் இருந்த காலகட்டங்களில் ஒரு கலர் டோன் மெயின்டைன் பண்ணுவார். பார்க்குறப்ப ஒரு மாதிரி ஆஃப் லைட்டில் ஒரு மாதிரி டல்லாக
ஆனா அது அழகா இருக்கும் பாக்குறது. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு ஸ்டைல் மேக்கிங் ஸ்டைல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த காலகட்டத்துக்கு அவருடைய காலகட்டத்துக்கு இதை அப்படியே டிராவல் பண்றாரு. ரெண்டாவது ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு சிக்னேச்சர். ஓகே, அதே ஆதிக்க தொடர்ந்து ஃபாலோ பண்றாரு. இந்த படத்துல இன்னொரு பாராட்டக்கூடிய விஷயம், ஆதிக் படம் இங்க ஏதாவது கசகாப்ஸ்கான் இருக்கும் அப்படின்னு நினைச்சா அது மாதிரி ஒரு ஷாட்டு கூட இல்லாம ரொம்ப தெளிவா குடும்பத்தோட எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. டான்ஸ் காட்சியில கூட ரொம்ப ஒரு சின்ன ஆபாசம் கூட கிடையாது, இரட்டையர்த்த வசனமா ஆபாசமா கிடையாது. அது ஏற்கனவே ட்ரெய்லர்ல டீசர்ல ஒண்ணு இருந்துச்சு, அது கூட நம்ம கூட பயங்கர விமர்சனமாச்சு. ஏன் அஜித் தெரிஞ்சு வச்சாங்களா, அஜித் தெரியாம வச்சாங்களா, அந்த வார்த்தை இருந்தது. ஆனா இந்த படம் இந்த ட்ரெய்லர்ல அது மாதிரி இல்ல. பட் அது படத்துலயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் அதுல உடன்பட மாட்டாரு. கண்டிப்பா ஆதிக்கே நினைச்சாலும் அதுல உள்ள வைக்க முடியாத அளவுக்கு பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே அது ஒரு பெரிய உச்ச நட்சத்திர நடிகர். அவருடைய படங்கள்ல கொஞ்சமாவது ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. உண்மையை அதை பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஓகே, ஏன்னா அந்த ஃபேன் பாய் தெரியும், வெறி பிடிச்ச ஒரு அஜித் ஃபேனா இதுல பண்ணிருக்காரு சார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஆதிக்க. ஆமா, நீங்க டயலாக்லயே படத்து பேரெல்லாம் கொண்டு வச்சிருக்கிறாருன்னா அப்புறம் எந்த அளவுக்கு ஒரு முத்துன ரசிகரா இருப்பாருன்னு தெரிய வேணாமா? சரி, அதாவது என்ன, அது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு ஒரு நம்ம தரையில உட்காந்து திரையில் பார்த்து ரசித்தவரை இயக்குகிற வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுல மிகப்பெரிய அதிசயம். கூட்டத்தோட கூட்டமா அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கி ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு விசில் அடிச்சு பேப்பரை தூக்கி பறக்க விட்டுட்டு வந்த ஒரு நபருக்கு அவரை வைத்து இயக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பு ரொம்ப குறைந்த காலத்திலே ஆதிக்கு கிடைச்சிச்சு. அவர் முதல் படம் சரியா போல, அடுத்த படம் போல, ரெண்டாவது படம் விமர்சனமாச்சு. இந்த மார்க்காண்டனிங்கிற ஒரு பெரிய கிட்ட தான். அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் மானசீகமாக நினைச்ச ஒரு தலைவருடைய படம் அவருக்கு கிடைச்சிருக்குங்கிறது பெரிய லக்கி தான். அதை சரியா அவர் பயன்படுத்திருப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஓகே, அஜித் இந்த வசனங்கள் பேசும்பொழுதெல்லாம் அந்த 10 கிலோ கறி கொண்டு வாங்க சார் இறங்கிட்டாரு சார். இந்த ஜென்னுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்ரேஷன் கலக்கிற, நீ விட்டுரு, நீ நவுந்துக்கோ, நீ டைலாக் மட்டும் கொடு அப்படின்ற அளவுக்கு இறங்கி குத்திருக்காரு. இல்லை, இறங்குனா இவர் பண்ற வேலை தான், ஆதிக் பண்ற வேலை தான். ஆதிக்கு இப்போ என்னன்னா, இன்னைக்கு 18ல இருந்து அந்த 25 வயசுக்குள்ள இருக்கிற ஆடியன்ஸ் தான் அதிகமான படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ். அதுக்கு மேல என்ன ஆவாங்கன்னா, அவங்க இந்த 18-25 வயசுக்குள்ள ஆடியன்ஸ் எல்லா படமும் மேக்ஸிமம் பார்த்துருவாங்க. படத்தை பத்தி பேசுவாங்க, படம் சம்பந்தமான விஷயங்களை படிப்பாங்க, இது மாதிரி ஓடும். அப்புறம் அவங்களுக்கு வேலை கல்யாணம்னு போச்சுன்னா ரொம்ப ரேரா மாசத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் தள்ளி போச்சு, 40+ போச்சுன்னா செலக்டட் மூவிஸ் தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்க ஆட்கள் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய சோசியல் மீடியாவில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்களை எல்லாம் படத்துல வச்சிருக்காங்க. அந்த ஆடியன்ஸை டச் பண்ண, நம்ம பார்த்த விஷயம் திரையில வருது, நம்ம கேட்ட விஷயம் திரையில வருது அப்படிங்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். அதை சரியாக இப்போ உள்ள 2K கிட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி சோசியல் மீடியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ, இருங்க பாய்ங்கிறதா இருக்கட்டும், அப்புறம் அந்த பாட்டை ரீமிக்ஸ் போடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு பாட்டு கூட அதில் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த தொட்டு தொட்டு பேசுன்னு சுல்தான், அந்த பாட்டையும் கூட அந்த படத்துக்காக ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணி அதில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் தான் ஆடி இருக்காரு, அதுவும் படத்தில் இருக்கு. ஓகே, ஏன்னா இப்போ என்னன்னா, இப்போ இதெல்லாமே சோசியல் மீடியாவில் இந்த மாதிரியான பாடல்களை போட்டு நிறையா ட்ரெண்டிங்காக ஆடிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் தியேட்டரில் பார்க்குறப்ப மக்கள் ரொம்ப கனெக்ட் ஆயிடுவாங்க ஈஸியாக அப்படிங்கிற ஒரு விஷயம். அஜித்தை பொறுத்தவரைக்கும் அடாப்ட் ஆகிட்டார். சொல்லப்போனால் இப்போ இருக்க யங் ஹீரோ கூட அடாப்ட் ஆகிட்டார். அப்படி இருந்தால் தான் ஒரு பெரிய நடிகராக இருக்க முடியும். இப்போ ரஜினிகாந்த் எடுத்துட்டிங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணா கூட, எஸ்பி முத்துராமன் கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 20 படத்துக்கு மேலே எஸ்பி முத்துராமன் கூட பண்ணுறாரு. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே சுரேஷ் கிருஷ்ணா கூட ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கு மேலே கொஞ்சம் காலகட்டத்தில் வேறு டேரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் கூட ட்ராவல் பண்ணுறாரு. அப்புறம் கடைசியில் பார்த்தா கார்த்திக் சுப்ராஜ், லோகேஷ் கனகராஜ், நெல்சனு இப்படி வந்துட்டார். அப்புறம் இளையராஜா கூட ட்ராவல் பண்ணார், தேவா கூட ட்ராவல் பண்ணார், ரஹ்மான் கூட, இன்னைக்கு அனிருத் கூட ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ தன்னை அடாப்ட் பண்ணிட்டா தானே நீங்கள் ஒரு அந்த லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாருமே பண்ணுவாங்க. அஜித் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிருக்காரு. இதுல த்ரிஷா வராங்க, கிங்ஸ்லே வராங்க, யோகி பாபு வராங்க. யோகி பாபு வரும்போதெல்லாம் ஏகே வரார் வழிவிடுன்றாங்க. விஜய் வசனம் தான் எல்லாருமே அதை போட்டு சமூக வலைத்தளத்துல போட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் வரார் வழிவிடு, இங்க ஏகே வரார் வழிவிடா, எங்களுக்காக வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. அஜித் ரசிகர்கள் இன்ன வரைக்கும் அவங்க கிட்ட போகாம இருக்காங்க. விஜய் ரசிகர்களும் இந்த ட்ரெய்லரை பாதி பேர் பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த வசனம் தான் அவங்களை கொஞ்சம் நெருக்கடியில் உள்ளாக்கி. இல்ல, அது ஒரு மாசான ஒரு வசனம், யாரும் வச்சுக்கலாமே. சரி, இது அஜித் தான் யூஸ் பண்ண, விஜய் தான் யூஸ் பண்ணணும் ஒரு இது கிடையாது. இந்த படத்துல என்னன்னா, நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த படத்துக்குள்ள ஒரு மைல்டான ஒரு டார்க் காமெடி இருக்கு. படம் முழுக்கவே இருக்கு. பார்த்தா அஜித் ரொம்ப நாள் ஆச்சு காமெடி பண்ணி. இந்த படத்துல 5 வருஷம் காமெடி பண்ணாருன்னா படம் மிகப்பெரிய 16 நம்பர் சொல்லுங்க அப்படின்னு நம்பர் சொல்றீங்க, இருங்க பாயின்னு சொல்றது, இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா படத்துல ஒரு டார்க் காமெடி இருக்கும். இது என்ன ஃபார்மட்னா, ஜாக்கி ஜான் படம் பார்த்துருவோம். ஜாக்கி ஜான் படம் ஃபுல் ஆக்ஷன் படம். ஜாக்கி ஜான் எல்லாத்தையும் அடிப்பாரு, ஆனா எல்லாரும் அதை ரசிப்பாங்க. குழந்தை கூட ஜாக்கி ஜான் படம் ரசிக்கும். அப்போ ஒரு ஆக்ஷன் படமா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு காமெடி வச்சுட்டோம்னா அந்த படம் எல்லாரையும் போய் சேர்ந்துடும். அது எல்லாம் நீங்க எந்த விஷயம் வந்தாலுமே கொஞ்சம் ஜாலியா சொல்லிட்டீங்கன்னா அது ரீச் ஆகும். அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டார்க் காமெடி இருக்கு, ஒரு ஆக்ஷன் படம். ஓகே, பக்காவான ஆக்ஷன் படம்.
அதுக்குள்ள ஒரு மைல்டான ஒரு காமெடி ட்ராக் ஃபுல்லா படம் முழுக்க போகுது. அப்படி அந்த அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் யோகி பாபு பண்றாரு, இவரே பண்றாரு. 16 நம்பர் கார் மேல இருக்க 16 நம்பர் சொல்லுங்க சார் அப்படிங்கிறாரு, இவரே பேசுறாரு. எனக்கு தெரிஞ்ச அஜித்லாம் இந்த மாதிரி பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜாலியா ஒரு செட்டில்டா ஒரு கலகலன்னு ஒரு படம் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால அஜித் ரசிகர் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி விசுவாசம், வீரம், அங்க அடிச்சுட்டு இருப்பாரு, இங்கே சண்டை போட்டுட்டு இருப்பாரு, பனிமலையில சண்டை போடுவாரு, பார்த்தா கிராமத்துல 10 பேரை கட்டி வச்சு அடிச்சுட்டு இருப்பாரு. இந்த மாதிரியான பார்த்துட்டு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜாலியா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறப்ப அதுவே புதுசா இருக்கலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு படம் அஜித்துடைய கரியர்ல வருது. சார் சிம்ரனை கூட இந்த ட்ரெய்லர்ல பாத்துட்டோம். எஸ்.ஜே. சூர்யா எங்க சார், என்ன நடக்க போகுது? அவருதான் மிகப்பெரிய வில்லனா இல்ல 2க்கு உண்டான லீடா இல்ல 2 பேருக்கு? இல்ல அதுல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இது வச்சிருக்காங்க, ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, அது படம் வர்றப்பதான் தெரியும், நமக்கு அதுவும் தெரியல. ஆனா கேள்விப்பட்ட வரைக்கும் முக்கியமான ஒரு சஸ்பென்ஸ் உள்ள இருக்கு படத்துல. ஸ்கிரிப்ட் வைஸ்லயும் சரி, ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட் வைஸ்லயும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார் உள்ள பண்ணிருக்காரு, கெஸ்ட் கேமியா பண்ணிருக்காரு. அப்ப சிம்புவா எஸ்.ஜே. சூர்யா இப்பயே நான் கேட்டுறேன், யார் இருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு? எஸ்.ஏ. சூர்யா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஓகே, சிம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. எஸ்.ஏ. சூர்யா உள்ள பண்ணி வச்சிருக்காங்க. அது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்றாரு. அந்த சீன் வரப்ப தியேட்டரே ரணகலமா இருக்கும்னு நினைக்கிறேன். அர்ஜுன் தாஸ் பேசுறாரு, உங்களோட வரலாறுலாம் எடுத்து பார்த்தேன், எவ்வளவு பெரிய வில்லன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவரோட மங்காத்தால இருக்கக்கூடிய வசனம் ஒன்று பேசுறாரு, திஸ் இஸ் மை கிங் கேம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் த்ரிஷா சொல்றாங்க, எங்க அப்பா இவர் தான் கார்ல இருந்து தள்ளி விட்டாங்க அப்படின்ட்டு. இதுல இருந்து மங்காத்தா எடுத்துக்கலாம் சார். சிம்ரன் வராங்க, வாலின்றாங்க. அஜித்தோட அமர்கலம் கேட்ட பார்த்துட்டு அமர்கலம்ன்றாங்க. எதோட 2வா இருக்க போது எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு? எந்த 2வும் கிடையாது, எந்த பார்ட்டும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. எல்லா படத்துல இருந்து ஒரு லீட் எடுத்து ஒரு சீன் வச்சிருப்பாங்க கண்டிப்பா. சரி, அது படத்துல பாக்குற ஒரு இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும். எல்லா ரெஃபரன்ஸையும் எடுத்து ஒரு சீனா வச்சிருப்பாங்க. அதுதான் படத்துல ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்டேவும். அது கண்டிப்பாக தியேட்டர்ல பாக்குறப்ப தான் தெரியும். நம்மளுக்குமே அது பெருசா தெரியல. ஆனா நம்ம கெஸ் பண்ண வரைக்கும் இந்த படங்கள் எல்லாம் எடுத்து ஒரு சீனை ஒரு ட்விஸ்ட் மாதிரி பயன்படுத்தி இருக்காங்க மட்டும் தெரியுது. ஓகே, அப்ப மங்காத்தா 2வாவோ தீனா 2வாவோ அமர்கலமே இருக்காது. இது பக்காவான ஒரு ஆதிக் படம். ஓகே, இது மற்ற படங்களோட ரெஃபரன்ஸ் உள்ள இருக்கும். ஓகே, அது பாக்குறதுக்கு புதுசா இருக்கும், அவ்வளவுதான். சார் படத்துல ஃபாரின்ல இருக்கக்கூடிய சென்சார் போர்ட்லாம் பார்த்துட்டாங்க, அங்க இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்துட்டாங்கன்றாங்க. ஈச் அண்ட் எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு பிளாஸ்டா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். அப்படிதான் ஃபாரின்ல இருக்க சென்சார் விடுங்க, இந்தியாவில் இருக்க சென்சார் போர்டு, நம்ம சென்னையில் இருக்க சென்சார் போர்டு ஆஃபீஸரே ஒரு கட்டு கூட கிடையாது. ஓகே, படம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் படம் ஃபுல்லா பார்த்துருக்காங்க. சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸ், சென்சார் போர்டு மெம்பர்ஸ் யாரும் பெரும்பாலும் படங்களை பார்த்து பாராட்ட மாட்டாங்க. இந்த படத்தை பார்த்துருக்காங்க, உட்காந்து எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, பரபரன்னு போகுதுன்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதே பயங்கர ஹாப்பி யூனிட்டுக்கு. முதல் முறையாக சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸ், சென்சார் போர்டு மெம்பர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கட்டே இல்லை, ஒரு கட்டு கூட கிடையாது படத்தில். அப்படியே சென்சார் பண்ணி கையில் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு விஷ் பண்ணி அமைச்சிருக்காங்க. அதே படத்துக்கு ஒரு பெரிய சென்சார் போர்டு ஆஃபீஸர் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. கடைசியில் பஞ்சாயத்து அங்கே தான் போய் நிற்கும். ஆனால் அவர்கள் பாராட்டியிருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம். மற்ற இதே மாதிரி தான் ஏன்னா விழா முயற்சியில் ஒரு சிக்கல் நடந்துச்சு. என்னன்னா அப்ராட்ல சென்சார் பண்ணுற படத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, அதனால என்ன ஆச்சுன்னா துபாயிலாம் நம்ம நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஃபேமிலியோட போய் டிக்கெட் கிடைக்காம ரிட்டர்ன் வந்தாங்க. ஃபேமிலியோட போவாங்க, குழந்தைக்கு உள்ள அலௌட் எப்படி வருவீங்க? நம்ம ஒரு மாதிரி குழந்தை வீட்டில் விட்டு போக முடியாது. அவங்க குழந்தையோட போகிறாங்க, போய் டிக்கெட் 2 டிக்கெட் வாங்கிட்டாங்க. 3வது குழந்தைய பார்த்தா குழந்தைக்கு டிக்கெட் கிடையாது. இப்போ டிக்கெட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டு திருப்பி வந்தாங்க. ஓகே, இந்த மாதிரி சிக்கல் இந்த படத்தில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப தெளிவாகவே அந்த மாதிரியான எந்த விதமான வயலன்ஸோ, இந்த மாதிரி ரொம்ப டார்க் வயலன்ஸோ, அடல்ட்ஸோ இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக படத்துக்கு வேர்ல்டு வைடே மாதிரி அந்த மாதிரியான வாங்கலை. அதனால ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய மாதிரி தான் படத்தை ரெடி பண்ணுறாங்க. எந்தெந்த வழியில் படத்துக்கு ப்ரொமோஷன் எந்த சிக்கல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பண்ணியிருக்காங்க. ப்ரீ புக்கிங் அதை ஓப்பன் பண்ணதுமே அந்த சர்வரே டவுன் ஆயிடுச்சு, சர்வரே ஹேங் ஆயிடுச்சு. என்ன நடக்குது சார்? ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு கிட்ட நெருங்க முடியாதா? அதாவது அவருக்கு 3000 டிக்கெட்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரெண்டிங் புக் மை ஷோ போட்டுட்டு இருக்கு. ஓகே, அவருக்கு 3500 டிக்கெட், 4 டிக்கெட் வித்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க சோல்ட் அவுட். சிங்கிள் ஸ்கிரீனு அந்த மாதிரி ஏதாவது ஊர்ல இருக்கிற தியேட்டர்ல மட்டும்தான் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் டோட்டலா சோல்ட் அவுட் 3 நாளைக்கு. அது வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாளைக்கு மேக்ஸிமம் டிக்கெட் சோல்ட் அவுட். இதுவே ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. இந்த தீபாவளி பொங்கலுக்கு இந்த ட்ரெயின் டிக்கெட் ஓப்பன் பண்ணாங்க, அந்த மாதிரி 8 மணின்னு சொன்னவொடனே 9 மணிக்கு திரும்பி பார்க்குறப்போ எல்லாமே புக் ஆகி போச்சு, சர்வர் டவுன் ஆகி போச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இதை காட்டி இன்னொரு நான் பார்த்த விஷயம், ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனலில் ஃப்ளாஷ் நியூஸ் போட்டுருக்காங்க. யோ என்னையா அது நியூஸ் சேனலில் ஃப்ளாஷ் நியூஸ் போடுறீங்கன்னு. குட் பை லக்கி ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனது, அஜித் இந்த டீகோட்லாம் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சாங்க நியூஸ் சேனல்ல. இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எந்த படத்துக்கு இல்லாத ஒரு ஹைப்பா இருக்கு இந்த படத்துக்கு. அது என்னன்னா அஜித் ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஹைப் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அந்த லிரிக்ல கூட அதை எழுதிருப்பாங்க, நாங்க செய்யற சம்பவம்லாம் நியூஸ் அப்படின்ட்டு. அது மாதிரி உண்மையில நடந்தது. அது ஓகே, உண்மையிலே வந்து அன்னைக்கு பாக்குறேன் 8 மணிக்கு ஏதோ நியூஸ் பார்த்துட்டு இருக்கப்ப பிரேக்கிங் போட்டு இந்த மாதிரி குட் பை லக்கி ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனது அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க. என்ன இதெல்லாம் ஓவரா இல்லையா அவங்களுக்கு பார்த்தா ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க.
புரியுது. இப்போ வந்து நார்மலா அஜித் ரசிகரை தாண்டி இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு டாக்கு போய்கிட்டே இருக்கு. அப்படிங்கும் போது அதை கேரி பண்ணி போடணும்னு தான் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல இறங்கிட்டாங்க. இப்போ சோ என்ன நம்பர் வசூல் பண்ணும் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ இந்த ப்ரீ புக்கிங் எல்லாம் பார்க்கும் பொழுது ரோமியோ பிக்சர்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதா கேள்விப்பட்டோம். மைத்ரி மூவிஸும் உலக அளவில் இருக்கக்கூடிய என்கொயரி எல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்ன நம்பர் கலெக்ட் பண்ணும்? 500 1000 இது வரைக்கும் யாரும் பண்ணல. ரஜினி அவர்களா இருக்கட்டும், விஜய் அவர்களா இருக்கட்டும். அஜித் அந்த இதை பிரேக் பண்ணுவார். நீங்களே இதை வராம எல்லாத்தையும் கேட்டு நானும் போடுறதுலாம் அதை சொல்லிட்டு தான் என்ன சார் எதிர்பார்ப்போட ஒரு பெரிய நம்பர் வசூல் பண்ணுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அந்த படத்துக்கு ஓவராலா வந்து ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. 1000 ஸ்கிரீனுக்கு மேலே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஓவர்சீஸுக்கும் படத்துக்கு பெரிய பிஸ்னஸ் இருக்கு. 3 நாள் படமும் புக் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது ஒரு பெரிய நம்பர் வந்து படம் பிஸ்னஸ் ஓடிடி பிஸ்னஸாக இருக்கட்டும், சேட்டலைட் பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ ஒரு பெரிய நம்பர் பிஸ்னஸ் நடக்கும். ஓகே. பட் அது கண்டென்ட் வைஸ் படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மற்ற ஆடியன்ஸுக்கும் போய் சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் நினைக்கிற அந்த 1000ங்கிறதெல்லாம் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா நீங்கள் அந்த படம் வந்து 500 கோடி ரூபாங்கிறது வந்து நார்மலாக அந்த இந்த 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 ரசிகர்களுடைய இதே ஃபுல் பண்ணிடும். கண்டென்ட் வைஸ் கொஞ்சம் படம் கொஞ்சம் டாக் ஆயிடுச்சு, படம் பார்த்து வந்து வெளியில் வந்து மவுத் டாக் ஆயிடுச்சு படம் அப்படின்னா கண்டிப்பாக 1000 கோடிங்கிறது ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டான சம்மர் சீசன், இப்போ லீவ் சீசன், இப்போ ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படத்தை சூஸ் பண்ணாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா படம் 1000 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் படத்துக்கு பெரிய ஓப்பனிங்கு, கர்நாடகாவில் ஓப்பனிங்கு, துபாயில் பொறுத்த வரைக்கும் துபாயில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேரளா மலையாள பீப்புள் தான் அதிகம். ஆனால் துபாயிலேயே படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங். அப்படிங்கிற போது எல்லா லாங்குவேஜ், சவுத் இந்தியன் லாங்குவேஜ் ஃபுல்லாகவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் வந்து 500 கோடி ரூபாங்கிறது ஒரு இந்த படம் எப்படி இருந்தாலும் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். 1000 கோடி படம் நல்லா சூப்பர் டூப்பராக இருந்துச்சுன்னா 1000 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு. சார் சென்னையில் இருக்கார் ஏகே அவர்கள். இந்த ப்ரீ புக்கிங்காக இருக்கட்டும், இந்த ட்ரெய்லர் ரியாக்ஷனாக இருக்கட்டும், இந்த வரவேற்பெல்லாம் எப்படி சார் எடுத்துருக்கு? எதையுமே அவர் பார்க்க மாட்டார். அவர் அங்கே ரேஸ் விளாண்டாருன்னா படத்தை முடிச்சிட்டிங்கன்னா வெளியே வந்துடுவேன். அது நல்ல பாலிசி அது. அப்போ அப்படி இருந்தால் தான் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். அன்றைக்கி மட்டும் ரிசல்ட் கட்டுக்கிறார் போல, படம் எப்படி போயிட்டு இருக்கு, ஓகே குட், கார் எடுத்துட்டு எங்கேயாவது போயிடுறாரு. அதாவது அது ஒரு டைம் ஒதுக்கிறார்ல. உண்மையில அது நம்மளால் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். கார் ரேஸுக்கு போனால் கார் ரேஸ் மட்டும்தான் பார்ப்பேன், படம் கூட எதுவுமே பண்ண மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. துபாயில் நடந்தது 3rd ப்ரைஸு, அங்கே பெல்ஜியம்லேயே இத்தாலியில் நடந்தது அதுலேயும் 3rd ப்ரைஸு. அதில் வின் பண்ணிட்டு வந்து யாரோ ஒரு ப்ராப்பர் இது கிடையாது, ரேசர் கிடையாது. அவர் இதுக்காக ஒரு பேஷனாக கற்றுக்கிட்டு அதில் போய் ஒரு வேர்ல்டு இருக்கக்கூடிய வர ஆளுங்களோடையெல்லாம் காம்படேட் பண்ணி ஒரு 3வது இடத்துக்கு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேங்கிறது பெரிய விஷயம். உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரேசர்லாம் வந்திருப்பான். அவங்களோட துபாயில் 3வது ப்ரைஸ் வந்திருக்காரு, இத்தாலியிலையோ இன்னொரு ஏதோ நாட்டில் 3வது ப்ரைஸ் வந்திருக்காரு. அப்போ அதை முடிஞ்சிருச்சு. இப்போ அதை முடிஞ்சு ரெஸ்ட் எடுப்போம், வா இங்கே வந்து வீட்டில் வந்து குழந்தைய கூப்பிட்டு கோகார் போக, ஹோட்டலுக்கு போக, பீச்சுக்கு போக, பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இது முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போவார். ஓகே. அதுக்கு ஒரு டைம் வச்சுட்டு வேறு எதுலேயும் போட்டு குழப்பிக்கிறதே கிடையாது. ரொம்ப ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அநேகமாக இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் அடுத்த படத்துக்கு உண்டான அறிவிப்புகள் கன்ஃபார்மாக வந்துடும். சிறப்பு. டிக்கெட்லாம் உங்கள்கிட்டே கேட்குறாங்களா? அந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கா? எனக்கே டிக்கெட் இல்லை. நானே தொடர்ந்து குட் பை கிளிக் ப்ரொமோஷன் மேலே பண்ணிட்டு இருக்கேன். யாராவது பார்க்குறவங்க டிக்கெட் கொடுங்கய்யா. சரி, படம் ரிலீஸுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவேன் சார். ரொம்ப நன்றி சார். இன்னொன்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த நாள் உங்களே நன்றி, வணக்கம்.